2025 ஜனவரி முதல் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ச்சியாக ஒரு அமைதி சூழலை கெடுக்கும் நோக்கத்தில், கலவர நோக்கத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடங்கும் பொழுது இது சிக்கந்தர் மலை என சொல்லுகிறார்கள். ஆடு கோழி வெட்டக்கூடாது என்ற பிரச்சனையை முதலாக தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அதை பரவலாக்கி, சிக்கந்தர் மலை என சொல்வது எல்லோருடைய புழக்கத்திலும் இல்லை என்பது செய்தியாக மாறி ஆடு கோழி வெட்டுவது என்பதை சென்சிட்டிவாக, ஒரு புனிதமான மலை சுப்பிரமணியர் இருக்கிற மலையில் ஆடு கோழி வெட்டுறாங்கன்னு அதை மட்டுமே பிரச்சனையாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கிறார்கள். அந்த செய்தி பரவலாக்கத்தினுடைய தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் திருப்பரங்குன்றத்தில் கோயிலுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி கொடியை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு கலவரத்தை உருவாக்கினார்கள். உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கான வழக்கு, மதுரையிலே பழங்காலத்தில் அவர்கள் நிகழ்ச்சி நடத்தி கொள்ளலாம் என அனுமதித்தனுடைய விளைவு ஆயிரக்கணக்கான பேர் திடீரென ஆங்காங்கிருந்து கூடி மதுரையை, திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்கிற முழக்கத்தை அன்றைக்கு மேடையில் பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் தலைவர் எச். ராஜா அயோத்தி ஆக்குவோம் என சொன்னார். அதே மேடையில் பாரதிய ஜனதாவினுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் மேடையில் இருக்கிறார். இவர்கள் இந்து முன்னணி மூலமாக முயற்சிகளை தொடங்குவார்கள், பாரதிய ஜனதாவை மேடையேற்றுவார்கள். நோக்கம் அரசியல் நோக்கம்தான், பக்தியோ அல்லது கடவுள் நம்பிக்கையோ இவர்களுடைய நோக்கம் அல்ல. இவர்களுடைய நோக்கம் அரசியல். 2026 வரை இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என அன்றைக்கு மேடையிலே ராம சீனிவாசன் சொன்னார். அதற்கு பிறகு கார்த்திகை தீபம் ஏற்றுவோம், வழக்கமாக ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஏதோ தமிழ்நாடு முழுக்க கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு தடையாக இருக்கிற மாதிரியும், கோயில் நிர்வாகம் தடையாக இருக்கிற மாதிரியும் ஒரு சூழலை, செய்தியை, பொய் சூழலை உருவாக்குகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் கடந்த 100 ஆண்டு காலமாக முருகன் கருவறைக்கு நேரே மேலே இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகிலே தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என்கிற செய்தியை பரவலான மக்கள் மத்தியிலே மறைத்து தீபமே ஏற்றவில்லை என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். கடந்த ஆண்டும் கார்த்திகை டிசம்பர் 3ஆம் தேதி உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் வழக்கம் போல தீபம் ஏற்றப்பட்டது. ராம சீனிவாசனுடைய தூண்டுதல், ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதல். இதன் பேரிலே ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷனை உயர்நீதிமன்ற கிளையில் கொடுத்து அவர்களுக்கு உகந்த நீதிபதியான ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் எங்கே கேட்கிறார்களோ அங்கேதான் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிடுகிறார். வழக்கமாக தீபம் ஏற்றி கொண்டிருக்கிற அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம், தமிழ்நாடு அரசு இப்படி புதிய ஒரு உத்தரவை அமலாக்க தயாராக இல்லை. 144 தடை உத்தரவு போட்டு தன்னிச்சையாக ஒரு உத்தரவை போட்ட ஜி.ஆர். சாமிநாதனுடைய நீதிமன்ற உத்தரவை அமலாக்க மறுத்தது. மறுநாளும் ஜி.ஆர். சாமிநாதன் மறுபடியும் ஒரு உத்தரவை போட்டு ராம ரவிக்குமார் ஏத்தலும்னா உங்கள் ஆகம விதிகள் எங்கே போச்சு? ஸ்மார்த்த பிராமணர்கள் தான் கோயிலில் எல்லா காரியங்களையும் செய்யணும். நான் கூட ஸ்மார்த்த பிராமணன் தான், நான் நினச்சா கூட செய்ய முடியாது, கோயிலுக்கான ஸ்மார்த்த பிராமணர்கள் தான் செய்யணும்னு சொன்ன அந்த ஜி.ஆர். சாமிநாதன் ரவிக்குமார் என்கிற சூத்திரரை போய் தீபம் ஏற்றுன்னு உத்தரவு போடுகிற அளவிற்கு என்றால் எங்களுக்கு அது உகந்தது தான். ராம ரவிக்குமார் தீபம் ஏற்றலாம், ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றம் கருவறையிலே பூசாரியாக இருக்கலாம். அனைத்து கோயில்களிலும்
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு உகந்ததுதான். ஆனால் இந்த உத்தரவு ஸ்டாலின் சொன்னால் அவர் இந்து விரோதி, ஜி.ஆர். சாமிநாதன் சொன்னால் அது என்ன விரோதி? உன் ஆகமத்தின்படி அது செல்லுமா என்கிற கேள்வியை ஆகம விதிகளை கடைபிடிக்கக்கூடிய ஸ்மார்த்த பிராமணர்கள்டையும் கேட்டு அந்த உத்தரவை போட்டிருக்க வேண்டும். அவர் அப்படி போடல. இன்னொன்று, தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தூணில விளக்கேற்றுவதற்கு உத்தரவிடுவது என்பது சும்மா இருக்கிற சங்க ஊறி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் வழியாகத்தான், அந்த படிக்கட்டுகள் வழியாகத்தான் அந்த தூணுக்கே போக முடியும். அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தூண். அது காலகாலமாக தீபம் ஏற்றப்பட்ட தூண் இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை. அடுத்து டிசம்பர் 21 முதல் ஜனவரி 6 வரை தர்கா சந்தனக்கூடு நடைபெற இருந்தது. 21ஆம் தேதி கொடியேற்றுவது என இஸ்லாமிய சகோதரர்கள் மேலே செல்லுகிறார்கள். அதற்கு 1000 கெடுபடி. 2 பேர் தான் போகணும், 5 பேர் தான் போகணும், 10 பேர் தான் போகணும்னு. அதற்கு பிறகு அவர்கள் மேலே போய் கொடியேற்றி விட்டு வருகிறார்கள். 6ஆம் தேதி சந்தனக்கூடு. அதற்குள்ள பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன், காவல்துறையில் பெட்டிஷன், சந்தனக்கூடு அனுமதிக்கக்கூடாது, மேலே போக விடக்கூடாது என தடை செய்வதற்காக ராம ரவிக்குமாரையும் சோலைக்கண்ணனையும் முன்னே வைத்து ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. போன ஜனவரி தொடங்கி சந்தனக்கூடு வரை இவர்கள் எத்தனை மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார்கள், எத்தனை உத்தரவுகளை பெற்றிருக்கிறார்கள், காவல்துறை இவர்களை எப்படி எளிதாக மேலே அனுப்புகிறது. கொடியேற்றத்திற்கு இஸ்லாமியர்களை அனுப்பியதனுடைய மறுநாள் சரி எல்லோரும் போங்கன்னு பேரிகார்டெல்லாம் திறந்து விட்டாங்க. மக்கள் ஆதார் கார்டையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு அவங்க மேலே போகலாம் வரலாம். இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு நடிகை கஸ்தூரி வர்றாரு. அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா மிக தரக்குறைவாக, வழக்கமாகவே திருமாவளவனை தொடங்கி எல்லாரையுமே தரக்குறைவாக பேசக்கூடிய அந்த அம்மையார் கோயில் சம்பந்தமாகவும் பக்தி சம்பந்தமாகவும் எதையும் பேசவில்லை, அரசியல் பேசிவிட்டு போகிறார். அதற்கு பிறகு அர்ஜுன் சம்பத் மலை மேலே ஒரு கூட்டத்தோடு ஏறுகிறார். அங்கே போய் நெல்லித்தோப்பு அருகே நின்று கொண்டு பாருங்க, இன்னைக்கு வரை புதுசாக பணங்களை புதைச்சு ஆக்கிரமிக்கிறாங்கன்னு இதுவரை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளிலே இல்லாத, எந்த விவரங்களிலும் சொல்லப்படாத நெல்லித்தோப்பு அருகே நின்று இங்கே பிள்ளைங்களாக புதைக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என பொய் செய்தியை பரப்புகிறான். அதை வீடியோ எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரவலாக்கம் செய்கிறான். கள்ளச்சி மரத்தின் மீது கொடியேற்றம், பாகிஸ்தான் கொடியை ஏற்றுகிறார்கள் என ஒரு பொய் செய்தியை மறுபடி பரப்புகிறான். அந்த வீடியோ தமிழ்நாடு முழுவதும் போகிறது. இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கூடுதலாக்குவது, வெறுப்பை உருவாக்குவது என்கிற நோக்கத்தில் அந்த செய்திகளை அர்ஜுன் சம்பத் பரவலாக செய்கிறான். உடனடியாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனுவை நாங்கள் மதுரை மதல் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக கொடுத்தோம். இதுவரை அர்ஜுன் சம்பத்தின் மீது நடவடிக்கை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நாள் எச் ராஜா ஏற்கனவே எடுத்த அந்த கந்தல் மலை இருக்கிறதே, கந்தலாகி போன கந்தர் மலை, அதில் அவன் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பை, காதல் திருமணங்களுக்கு எதிரான வெறுப்பை அந்த படம் முழுவதும் எடுத்திருந்தான். நல்ல வேலையை அந்த படம் ஊற்றிக்கிருச்சு, எந்த தேட்டர்லையும் வரல, யூடியூப்பில் தான் போட்டாங்க. புது அவதாரம் எடுத்தான். அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த நாள் திருப்பகுன்ற மலை மேலே ஏறி முயற்சி பண்ணி, நான் கள்ளத்தி மரத்தின் மேலே உள்ள கொடியை நான் பார்க்கணும், கள்ளத்தி மரம் இருக்கா இல்லையா என்கிற பிரச்சனையை புதுசாக உருவாக்கி அவன் மலைக்கு மேலே போக முயற்சிக்கிறான். காவலர்கள் தடுக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க. சரி தள்ளி நிலையானு கூட வந்தவன தள்ளுறாங்க. உடனே எச் ராஜா கேட்குறான், நீ ஒரு முஸ்லீமாக இருந்தால் போயா வாயான்னு பேசுவியா, ஒரு இந்துனால தானே பேசுகிறேன்னு சாதாரணமாக காவல்துறை அணுகுமுறையை கூட இஸ்லாமிய சார்பு இந்து எதிர்ப்பு என்கிற ஒரு சாயத்தை பூசக்கூடிய செயலை எச் ராஜா இந்த நாள் செய்திருக்கிறான். அதோடு மட்டுமல்ல, அவன் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர், அவன் பேசக்கூடாதுன்னா கூட அவர்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது.
அவ்வளவு தரக்குறைவான செயல்கள்ல கள்ளத்தி மரம் இருக்கா இல்லையா? இங்க இன்னும் வந்து இஸ்லாமியர்கள் புலங்களை புதைச்சு ஆக்கிரமிக்கிறாங்கன்னு எச் ராஜாவும் அர்ஜுன் சம்பத் போலவே ஒரு பொய் செய்தியை அங்க பரப்புறான். அதை சொன்னதோடு மட்டுமல்ல, தடுத்த காவலர்களை உங்க குடும்பம்லாம் நாசமா போகும், என்னை தடுத்தவர்கள் நாசமா போவாங்க அப்படின்னு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளையும் காவலர்களையும் தடுத்தவர்களை நாசமா போவாங்கன்னு இந்த சல்லிப்பைய சாபம் விடுவாங்கல்ல, தெருச்சண்டையில சாபம் விடுவாங்கல்ல, மண்ணள்ளி தூத்தி சாபம் விடுவாங்கல்ல, அது போல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவனுக்கு நாக்கில் என்ன இருக்குன்னு தெரியல. அவன் காவலர்களை பார்த்து, காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நீங்க நாசமா போவீங்கன்னு சொன்னா பரவாயில்ல, உங்க குடும்பமே நாசமா போகும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்றான். இப்படி ஒன்னொன்னாக நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒருத்த வாரம் புதுசா பிரச்சனையை உருவாக்குறான். அந்த வாசலிலேயே தடுத்து அவர்களை கைது செய்வது என்பது காவல்துறை செய்ய வேண்டிய கடமை. மதுரை மாநகர காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது திருப்பரங்குன்றம். மேலே ஏறும் பொழுது எச் ராஜா, அர்ஜுன் சம்பத், காடேஸ்வரன், சோலைக்கண்ணன், ராம ரவிக்குமார், ராம சீனிவாசன் இது போன்ற கலவரத்தை உருவாக்குவதற்காகவே வந்து செல்லக்கூடிய கயவர்களை, கஸ்தூரி போன்றவர்களை படிக்கட்டிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்ய வேண்டிய கடமை, நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தால் மதுரை மாநகர காவல்துறைக்கும் திருப்பரங்குன்றம் காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியாளர் முன்னையும் சவாலாக நிற்கிறது. அவன் எச் ராஜா சொல்றான், கலெக்டர், உங்க காவல் ஆணையர் இந்து விரோதிகள், அவங்க சட்ட ரீதியாக இயங்காத சட்ட விரோதிகள், சட்டத்தை மீறினவங்க அப்படின்னு அந்த முந்தா நாள் வீடியோவை தயவு செய்து போட்டு பார்க்க சொல்லுங்க. உங்க ஜீரோ இதுல இருந்து அந்த வீடியோவை எடுங்க, முழு வீடியோவையும் பாருங்க. சல்லித்தனமாக பேசி இஸ்லாமியர்களுடைய தர்கா பகுதிக்கு செல்லுவதற்கு முயற்சி செய்து அந்த கள்ளத்தி மரம் பக்கம் நாங்கள் போயே தீர்வோம்னு நிற்கிறாங்க. தடுக்கிற காவல்துறையை நாசமா போங்கன்னு திட்டுறாங்க. இவர்கள் மீது பிஎன்எஸ் சட்டப்படி 354 சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அதற்காகத்தான் மதுரை மாநகர காவல்துறை நோக்கி வந்திருக்கோம். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் முருகன் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது முருகன் மாநாடு அரசியல் அங்கே பேசக்கூடாது, மதவெறி அரசியல் பேசக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் அனுமதிய விதி கட்டளையின்படி ஒரு கண்டிஷன் படி கொடுத்தாங்க. அதை மீறி அங்கே இருக்கிற எல்லோருமே பேசுனாங்க, அரசியல் தான் பேசினான், மதவெறி அரசியல் தான் பேசினான். அதை பார்த்த பிறகு நாங்கள் மதுரை மதல் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக இதே காவல்துறை அலுவலகத்திற்கு, ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் மீது ஒரு புகார் மனுவை கொடுத்தோம். நீங்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள், ஆனால் அவர்களை இன்றைக்கு வரை கைது செய்யவில்லை, மேல் நடவடிக்கை இல்லை. நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம். எங்கள் நோக்கம் நல்லிணக்கத்தை பாதுகாப்பது, எங்கள் நோக்கம் மதுரையினுடைய மரபை பாதுகாப்பது, திருப்பரங்குன்ற மலையினுடைய அனைத்து சமூக பழக்க வழக்கங்களும் இருக்கிற மலை அது. சமணர்கள், பௌத்தர்கள், நாட்டார் தெய்வங்கள், சிவன் கோயில், முருகன் கோயில், தர்கா என அனைத்து வழிபாட்டு தலங்களும் இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்க அடையாளமாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தையும் மதுரையையும் ஒரு இணக்கமான சூழலை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மதுரை மதல் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு மீண்டும் மீண்டும் வருவோம். நல்லிணக்கத்தை காப்பதற்கு உங்களோடு கரம் கோர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இப்படி நாசமா போவீங்கன்னு சொல்லியிருந்தா எங்களை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் விட்டுருப்பீங்களா? மலைக்கு மேலே தான் எங்களை விடுவீங்களா? சர்வசாதாரணமாக அவன் போகிறான், மேலே போகிறான், அதுவும் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தான் மேலே போகிறாங்க. இவர்கள் மீது சட்டப்படியான உரிய நடவடிக்கை எடுக்கணும். எச் ராஜா இன்னைக்கு மட்டும் இல்லை, புதுசாக ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது என்னை தொற்றுவியா, நீ உன் ஸ்டாலின் அரசு மோசமான இந்து விரோத அரசு, நீ போலீஸ்காரன் தள்ளில் என அந்த பார்ப்பன வெறிபிடித்த ஆர்எஸ்எஸ் சங்கி எச் ராஜாவை கைது செய்ய வேண்டும். இந்த மனு உங்களிடம் நாங்கள் அளிப்பதனுடைய நோக்கம். இது போன்ற கயவர்கள் தொடர்ச்சியாக, இப்போ அவன் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை தொடங்கியிருக்கான், 1 வருஷமா நீடிச்சுக்கிட்டு இருக்கு. புதுசாக அழகர் கோயிலுக்கு மனு கொடுத்துருக்கான், அங்கே வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு. பாண்டி கோயிலுக்கு மனு கொடுத்துருக்கான், அங்கே ஒரு இடத்துல தான் வெட்டணும் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் சுப்பிரமணியன் ஒருத்தர் மனு கொடுக்குறான்.
மனு கொடுப்பது, தயாரித்து கொடுப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையாக இருக்கிறது. மக்களை திரட்டுவதும். ஏனென்றால் நீதிமன்றங்களில் என்ன தீர்ப்பு வரும் என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஜிஆர் சாமிநாதன், ஸ்ரீமதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு எந்த சட்டப்படி அந்த தீர்ப்பை கொடுத்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் அல்ல, ஸ்ரீமதி மனுவே போடாம 50 பேர் தான் தர்காவுடைய சந்தனக்கூடு பற்றி ஒரு மனு கூட அங்கே கிடையாது. ஆனால் அந்த நீதிமன்றத்தில் வேறு வழக்குகளை கையாளும் பொழுது இவர்கள் தர்காவிற்கு 50 பேர் தான் போகணும், ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு மீண்டும் ஒரு தீர்ப்பை ஸ்ரீமதி கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக வேற 15 நீதிபதிகள் நியமனம் செய்ய போகிறாங்க. எத்தனை சங்கிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வரப்போகிறாங்களோ. திருப்பரங்குன்றம் வழக்கை ஜிஆர் சாமிநாதனோ ஸ்ரீமதியோ கையாளக்கூடாது என்கிற வேண்டுகோளை நாங்கள் இதன் மூலம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வைக்கிறோம். அந்த வழக்கு வேறு நீதிபதிகளுக்கு மாற்றப்பட வேண்டும். திருப்பரங்குன்றம் வழக்கு ஜிஆர் சாமிநாதனுடைய பெஞ்சுக்கோ ஸ்ரீமதியினுடைய பெஞ்சுக்கோ போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இல்லை என்றால் அவர்கள் 2 பேரையும் நீங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருந்து வெளியேற்றுங்கள், வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் வீதிகளில் அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். திருப்பரங்குன்றத்தில் அவன் மட்டும்தான் தரலுவான் இல்லை, எங்களாலையும் தரல முடியும். மதுரை நகரங்களில் நாங்கள் இதுவரை அமைதி காத்து வருகிறோம். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அந்த அனுமதியின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இனியும் பொறுத்து கொள்வது என்பது எங்களை பொறுத்தளவு கிடையாது. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபாட்டு உரிமையான ஆடு கோழி வெட்டுகிற உரிமையை சட்டபூர்வமாக இப்பொழுது இழந்திருக்கிறார்கள். நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. நினைத்தவர்கள் எல்லாம் சந்தனக்கூடு போய் விழா கொண்டாடலாம் என்கிற நிலையில 50 பேர் தான் போகலாம் என்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவின் மூலம் இஸ்லாமியர்கள் தங்கள் உரிமையை இழந்திருக்கிறார்கள். ஒரு வகையில மகிழ்ச்சி தான். 21ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை கொடியேற்றி விட்டு சந்தனக்கூடை நடத்துவதற்கு காவல்துறை ஒத்துழைத்தது மகிழ்ச்சி தான் என்றால் கூட தயவு செய்து எங்களை வீதியில இறங்க விடாதீர்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஜிஆர் சாமிநாதனும் ஸ்ரீமதியும் திருப்பரங்குன்றம் வழக்கிலிருந்து தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேர்காணல் மூலமாக மதுரை மதல் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அழுத்தமாக முன்வைக்கிறது. இல்லாத பொய்களை எச் ராஜாவும் அர்ஜுன் சம்பத்தும் கஸ்தூரியும் காடேஸ்வராவும் ராமசீனிவாசனும் தான் பேசுகிறார்கள் என்றால், இல்லாத விஷயங்களை தீர்ப்புகளாக ஜிஆர் சாமிநாதனும் ஸ்ரீமதியும் கொடுக்கிறார்கள். அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எச் ராஜா மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மதுரை மாநகர ஆணையரையும் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மதல் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மீதா பாண்டியன். நன்றி.